Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Sallu ala nabi Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. நம்ம எல்லாம் முஃமினாக முஸ்லிமாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம் நேர்வழி பெறுவதற்காக காமிலான ஷேகிடம் நம் அனைவரையும் சேர்த்தானே அந்த அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று பேசக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் வரலாறு. எஜமானுடைய பிறப்பு எப்போ என்று சொன்னால், ஹிஜ்ரி 61 பிறந்து எந்த ஊரில் பிறந்தார்கள் என்று சொன்னால் மதீனாவில் பிறந்தார்கள். சுமார் எஜமான் வெறும் 40 வருடம் மட்டும்தான் வாழ்ந்தார்கள். எஜமான் கலீஃபாவாகும் போது சுலைமான் இப்னு அப்துல் மாலிக் இவர்கள் மரணித்த பிறகுதான் ஆட்சிக்கு வந்தார்கள். 717 ஆட்சிக்கு வந்தார்கள். எஜமானின் ஆட்சியுடைய காலம் மொத்தமாகவே வெறும் 2 வருடம் 5 மாதம்தான் ஆட்சியிலே புரிந்தார்கள். எஜமானுடைய நீதத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாரும் இப்போ ஒரு அரசராக போகிறோம் என்று சொன்னால் நம்மளுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினைச்சதை செய்யலாம், இந்த ஊரில் என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போகிறது சட்டம்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எஜமா என்ன பண்ணாருன்னு சொன்னால், இந்த மக்களுடைய அனைத்து பொறுப்பும் என் மேலே தான் வருது, அல்லாஹ் என்னை பிடிப்பான் என்று சொல்லி எஜமா அழுதார்களாம். மக்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கும் போது எஜமா அழுது கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி கவர்னர், அதாவது ஒரு கவர்னர் விஷயத்துலையுமே எஜமா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் நீதமாக இருந்தார்கள். எஜமா அரசராக இருக்கும்போது தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை ஆட்சிக்காக புரிந்தார்கள். அவர் தன்னுடைய மனைவியுடைய நகை நட்டையுமே அவருடைய ஆட்சிக்காக வேண்டி கொடுத்தார்கள். எஜமானுடைய ஏழ்மையை கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், எஜமா ஆட்சிக்கு வந்ததும் எளிமையாக மாறிட்டார்கள். அதாவது ஆட்சிக்கு முன்பு எஜமா எப்படி என்று இருந்தார்கள் என்று சொன்னால், வருவதற்கு முன் ஆடை ஒரு நாளைக்கு ஒரு ஆடைகள் போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் எஜமா ஆட்சிக்கு வந்த பிறகு பழைய ஆடை அணிவதும், இன்னும் ஒரு சில நேரம் கிழிந்த ஆடை கூட அணிந்திருந்தார்கள். பொருளாதார சீர்திருத்தம், எஜமானுடைய பொருளாதார சீர்திருத்தம். அதாவது எஜமா ஆட்சிக்கு வந்த பிறகு அநியாயமாக கைப்பற்ற ஜக்காத்துடைய பொருள்கள் அந்த அனைத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். அதாவது ஜக்காத்து, இப்போ ஜக்காத்து எல்லாரும் கொடுக்குறோம் என்று சொன்னால் யார் ஒழுங்காக கொடுக்குறோம் எந்த கணக்கு தெரியாது. ஆனால் எஜமா இருக்கிற நேரத்தில் ஜக்காத்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒழுங்கா, யாருன்று ஒரு நபர் இல்லாமல் ஊரில் எல்லாருமே கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜக்காத்து வாங்குவதற்கு ஆளை தேடுவதே சிரமமாக இருந்துச்சாம். யார் ஜக்காத்து வாங்க போகிறவங்களே அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவரிடம் நீதமாக இருந்தார்கள் எஜமா. அதில் ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், இவர்களால் பல மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதாவது பொதுமக்களுடன் நீதியுடன் நடந்து கொண்டார்கள். அதாவது அதிகாரிகளை எல்லாம் என்ன பண்ணாங்க, நீதியோடு தான் நடந்துக்கணும். பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, இவன் கீழ் தரம் மேல் தரம்லாம் கிடையாது, எல்லாருமே சமம் என்று சொல்லி பொதுமக்களிடம்லாம் அதிகாரிகிட்ட சொல்லி நீதியாக இருந்தார்கள். அதே மாதிரி எஜமா ஹுஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கிற கொடுங்கோல் அரசன் அவரிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க ஒரு மனிதன். அவர்களை எஜமா ஒரு ஊருக்கு கவர்னராக அனுப்புகிறாங்க. அப்போ மக்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, ஹுஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரிடம் அவர் சரியான ஒரு கொடுங்கோல் அரசன், ஒரு மாதிரி இதான அதோட அவரை இவரிடம் வேலை பார்த்தவர் எப்படி எங்களுக்கு கவர்னராக அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போய் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட போய் கேட்டார்கள். கேட்ட உடனே எஜமா என்ன பண்ணாங்க,
அவங்கள போய் வேலையை விட்டு நீக்கிட்டார்கள். நீங்களும் அரசர் கிடையாது, அதுக்கு மேலே வேற ஆளை அனுப்பி விட்டு அவர் வந்து கேட்டாராம், எதன் காரணமாக என்னை வந்து நீங்கள் விளக்கினீர்கள், அதாவது நான் ஹுஜாஜ் இப்னு யூசுப் அவரிடம் இருந்ததன் காரணமாக என்னை விளக்கினீர் என்று சொன்னால் கேட்டார்கள். அதற்கு எஜமா சொன்னாங்க, இல்லைப்பா நீ நல்லவன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இருந்த இடம் எப்படி இருக்குன்னு நீ இருந்த இடத்த பார்க்கணும்ல, அதனுடைய தன்மை இல்லாமையாக இருக்கும் அப்படி என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு நீதியாக இருந்தார்கள் என்று பார்க்கணும். இறுதி நாட்களில் எஜமா பிறப்புக்கு முன்பு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சொத்துக்களை எவ்வளோ விட்டு சென்றீர்கள் அப்படி என்று கேட்டபோது அதற்கு எஜமா சொன்னாங்க, அவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன், இதே அவர்கள் தீய வழியில் இருந்தார் என்று சொன்னால் தீய வழி உள்ளவர்களுக்கு நான் எதற்காக சொத்து கொடுக்கணும் அப்படி என்று கேள்வி கேட்டார்கள். அப்புறம் இறுதி நாட்களில் எஜமானுடைய இறப்பு ஒரு வழியுள்ள சென்று கொண்டு இருந்தார்கள், ஒரு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. சென்று கொண்டு இருக்கும்போது அவங்களோட பின்னாடி முரீதுமார்களும் வந்தார்கள். அப்போ ஒரு வேலிக்குள்ளே 10-15 ஆடுகள் ஏறி குதிச்சு என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு இருக்குது, இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ இந்த வழியுள்ள சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னோடனே முரீதுகள்லாம் கேட்கிறார்கள், எதனால எஜமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மரணித்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார்கள். ஏன் எஜமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றாங்க, அந்த ஊர்ல அநீதியே நடக்காதான், எஜமான் இருக்கிறாங்க என்று சொன்னா அந்த ஊர்ல ஒரு கால்நடை கூட அநீதி செய்யாதான். இப்போ பக்கத்து இதுல போய் ஏறி குதித்து இந்த ஆடுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு, இப்போ ஆடுகள் கூட அநீதி செய்யுது என்று சொன்னா எஜமா மரணித்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் காலையில கேட்டோம், அந்த இன்னைக்கே கேட்டிருக்காங்க, காலையில தான் மௌத்து என்று சொன்னாங்க. அவங்களுடைய மரணம் கிபி 720 மரணித்தார்கள். ஹிஜ்ரி 101. மௌத்தான இடம் சிரியாவில் மௌத்தானார்கள். எஜமானை அடக்கிய இடம் டெய்ர் சிமன் அருகே உள்ள ஒரு பகுதியில் எஜமான் அடக்கம் செய்தார்கள். ஆகவே இந்த எஜமானுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி அமல் செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.